ஆடுடி ஆடு ஆடு வா வாங்க ரெண்டு பேரும் ஆடுங்க வாங்க புரண்டோடிய நாதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுவண்டை வா நம்பியே சுவண்டை வா ஆத்மா மீட்பை பெற்றிடாமல் ஆத்மா நஷ்டமடைந்தார் லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே.
புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு வண்டை வா நம்பி இயேசு எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். சகோதரர் நேரு அவர்கள் வந்து ஒரு கண்ணீரோடு ஜெபித்திட கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் தண்ணீராகணும். யார் யார் தெரியுமா? ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமந்தவர், ஒரு தாயினு மேலே அன்பு
வைத்தவர் அவர் யார் 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 தெரியுமா? யார் 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 தெரியுமா? பெத்தலமில் பிறந்தவரா, சத்திரத்தில் பிறந்தவரா, பாவிகளை மன்னிக்க வந்தவரா, அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? ஒரு தந்தைய போல நம்மை தூக்கி சுமந்தவர், ஒரு தாயின் மேலே ஒரு அன்பு வைத்தவர், அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? உண்மையான அன்பு வைத்தவர் அவரு, உலக தோன்று முழுவதுமே முன்குறித்தவர். உண்மை அன்பு வைத்தவர் அவரு, உலக தோன்று முழுவதுமே முன்குறித்தவர். உமக்கான பாடுகளை ஏற்றுக் கொண்டாரே, உன்னமீட்ட தன்னுயிரை தந்து விட்டாரே. உமக்காக பாடுகளை ஏற்றுக் கொண்டாரே, உன்னமீட்ட தன்னுயிரை தந்து விட்டாரே. அவதான் 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 அவதான். ஒரு தந்தைய போல நம்மை தூக்கி சுமந்தவர், ஒரு தாயின் மேலே அன்பு வைத்தவர், அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? இயேசுவை யார் தேடி போனாரோ அவங்கள சுகம் பெற்றாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார், நீங்களும் அவரை தேடி வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கீழ் ஒட்டிய பக்கத்தில் இருக்கிறதான சிஎஸ்ஐ சபை சார்ந்த மிஷன் ஊழியர் இப்பொழுது ஒரு நல்ல பாமாலை அல்லது கீர்த்தனை பாடுவார்கள். அன்போடு கூட பாஸ்டர் கிறிஸ்டோபர், ஊழியர் கிறிஸ்டோபரை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர் இருக்கிறபடி எல்லோருமே முழு மனதுடனே வல்லவரை வாழ்த்தி போற்றுவோம். எல்லோருமே முழு மனதுடனே வல்லவரை வாழ்த்தி போற்றுவோம். சொல்லறியா நன்மை செய்தாரே, அல்லேலூயா பாடி துதிப்போம். சொல்லறிய நன்மை செய்தாரே, அல்லேலூயா பாடி துதிப்போம். அல்லேலூயா சொல்லி துதிப்போம். திரியேகரை நல்லாவியின் துணையுடனே இந்த இயேசு வந்த நாள் முதல் தந்தை தேவன் நம்மோடு என்று சொன்னா எங்களுக்கு ஒன்றும் அதில் நஷ்டமே இல்லை. டோன்ட் வெரி, பி ஹாப்பி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் ஊதுறது ஊதுவோம், கேட்டு வெளியே வந்தால் ஆசீர்வாதம். இல்லாத பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ண முடியும்? என்னை ஆசீர்வதித்தவர், என்னை ரட்சித்தவர், என்னை மீட்டெடுத்தவர், என்னை இன்றைக்கு இந்த கூட்டத்துடைய காரியங்களை ஒழுங்குபடுத்த தேவன் என்னை செய்திருக்கிறார்னா, தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நான் சொல்லி துதிக்கிறேன். என்னுடைய கிராமம், என்னுடைய மக்கள், என்னுடைய அத்தை, என் மாமா, என் சித்தி, பெரியப்பா, அண்ணன், தம்பி, எல்லாரும் சொந்தங்களும் இயேசுவை அறிய வேணும். இந்த இயேசு அல்லாமல் நம்மளுக்கு பரலோகம் இல்லை. நானே வழி சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார். அதை சொல்கிறது தான் வந்திருக்கிறோம். இந்த இயேசு ஒவ்வொருக்கும் தேவை, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு தேவை. இந்த இயேசு அல்லாமல் சொர்க்கத்துக்கு அல்லது மோட்சத்துக்கு போக வழியே இல்லை. அதனால்தான் நாங்கள் தைரியமாக சொல்லுகிறோம். அன்பான தேவ ஜனமே, பழுவேறு கிராமத்தை சார்ந்த மக்களே, நல்ல காது கொடுத்து கேட்டு பாருங்க. இந்த செய்தியை, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், நீங்கள் வீட்டிலிருந்து யாரா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி அப்படியே உட்காந்துருந்தாலும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நிச்சயம் அந்த வீட்டுக்குள்ளே அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஆண்டவரை துதிக்கிறதான ஒரு நேரத்தை இப்பொழுது நாம் துதித்து பாடி ஆண்டவரை உயர்த்தினோம். இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்குள்ளே கடந்து போக போகிறோம். இருக்கிறவர்கள் யாவரும் நாம் எழும்பி நின்று ஆண்டவரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். நம்ம மத்தியில் தானே சென்னையிலிருந்து பாஸ்டர் நம்முடைய அன்பு தாசர், அருமையான சின்ன ஜோசு ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்க சிலுவையின் அன்பு ஊழியங்களை செய்து வருகிறார்கள். நம்மளுக்கு சென்னை பட்டணத்து இங்கே வந்திருக்கிறாங்க. அப்படினால நாம் யாவரும் முன்னாடி இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் எழுமி நின்று ஆண்டவரை நாம் துதிப்போமா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது ஓவர் டு பை பாஸ்டர் சின்ன ஜோசுவா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அதற்கு முன்பாக ஒரே ஆண்டவர் ஆணித்தனமான ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னன்னா, யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நம்ம கேட்கிறப்ப சொல்ல, என்னங்க என் வாழ்க்கையே இருண்டு போச்சு, என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கல, என் வாழ்க்கையில சூனியமா இருக்கிறது, என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டம், என் குடும்பத்தில் என்னுடைய எல்லா காரியத்திலும் ஒரே போராட்டமாவே இருக்குங்க, இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா, என் வாழ்க்கையில எப்போதான் ஒளி வரும்னு சொல்லி நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அந்த ஒளி இந்த இடத்துல வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என் இருளான வாழ்க்கையிலே ஜீவ ஒளியாக வாருமையா. எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே என் வாழ்க்கை இருளா இருக்கு, ஆண்டவரே என் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுங்க. நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என்று நீங்க தான் சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படியே என் வாழ்க்கைய, இருளான வாழ்க்கைய வெளிச்சமாய் மாற்றுங்க என்று சொல்லி இன்னைக்கு எல்லாரும் கேளுங்க. என் இருளான வாழ்க்கையிலே ஜீவ ஒளியாக வாருமையா. என் இருளான வாழ்க்கையிலே ஜீவ ஒளியாக வாருமையா. இயேசுவே, இயேசுவே என்னை பாருமையா. சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே என்னை பாருமையா. என் இருளான வாழ்க்கையிலே ஜீவ ஒளியாக வாருமையா. என் இருளான வாழ்க்கையிலே ஜீவ ஒளியாக வாருமையா. எனக்கு அருமையானவரே, இந்த உலகம் இருளிலே இருந்தது, ஆனா இந்த உலகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க செய்தார். இந்த உலகம் வெளிச்சமாய் இருக்கும்படியாக சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கை இருண்டு போயிருக்கின்ற நீ கவலைப்படி கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்ற என் ஆண்டவரால முடியும். அவர் எல்லாவற்றையும் செய்து விடுகிறார். உலகம் இருளான போது, உலகம் இருளான போது வெளிச்சத்தை தந்தீரையா. என் இருளான வாழ்க்கையிலே ஜீவ ஒளியாக வாருமையா. சொல்லுங்க, என் இருளான வாழ்க்கையிலே ஜீவ ஒளியாக வாருமையா. வனந்திர நாரை கொப்பானே, வனந்திர நாரை கொப்பானே, நான் பாழாள இடத்தில் தங்குமாந்தையானே. நித்திரையில்லாத குருவியை போல் என செய்திடுவார். இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா. என் ஆண்டவர் ஏதோ நீ போமா நாளைக்கு சேர அப்படி இல்ல, இன்றைக்கே உன்னுடைய வாழ்க்கையில ரட்சணிய நாள், இன்றைக்கே உனக்கு விடுதலை, இன்றைக்கே உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறது. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு.
இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உந்தன் கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்ததை குறித்து நீ கலங்கி தவிக்காத. என் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லமையானவர். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இங்கே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இங்கே நீ காண்பார். இங்கே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு ஒரு நாள் உன்னை கைவிடாது தேவனாகிறார். ஒரு நாளும் விடமாட்டார். மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். இன்றைக்கு நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். ஆனதே நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. ஒப்பு கொடுத்தே உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தே நான் உம்மிடத்திலே. ஒப்பு கொடுத்தே உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தே நான் உம்மிடத்திலே. ஏசிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகினே, இனி பட்ட காயத்தினால் சுகமாகினே. ஏசிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகினே, நீர் பட்ட காயங்களினால் சுகமாகினே. இவனைக்கும் தெய்வமே, பணிவும் ராஜனே, மன்னிக்கும் தெய்வமே, நிதி சொல்லும் ராஜனே. இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினா, உம்மை விட மாட்டேன். ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் இந்த வாழ்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இப்போ 37 வயசாகுது. நான் 37 வயசாகுது எனக்கு. இப்போ நான் குடியிலேருந்து விடுதலாகி 2 வருஷம் ஆகுது. 35 வருஷமாக நான் குடிச்சிருந்தேன். நான் எப்படியாப்பட்டவன்னு தெரியும்.
எனக்கு அந்த பழக்கம் இல்லாததில்லை, எனக்கு எல்லா பழக்கம் இருக்கும். நான் என்ன பண்ணேன், எனக்கு உடம்பு வலி இது வந்து வயிறு வலி ஆயிடுச்சு, குச்சி வயிறு இதுவாகிடுச்சு. எனக்கு ரொம்ப வயிறு வலி வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போனேன், எதுவும் நடக்கலை. நான் உயிருக்கு போராடி, உயிருக்கு சாவுக்கு போராடிட்டு தான் அப்புறம் போனேன் ஆண்டவராண்ட. போயிட்டு ஜெபம் பண்ண போனேன், ஐயா கால போனேன். இவன் குடிகாரனாகிறான், இவனுக்கிட்டே ஜெபம் பண்ண மாட்டேன் போடான்ட்டார். என்ன சொன்னார், 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு வாடா, உனக்கு ஜெபமே பண்ண மாட்டேன் போடான்ட்டார். ஐயா அப்போ எங்கள் அக்காலாம் சொன்னாங்க, எல்லாம் கிருபாலாம் சொன்னாங்க, ஐயா அதெல்லாம் முடியாது ஐயா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஐயா, மன்னிச்சு விடுவாங்க ஐயா. அது அந்த பாவத்தை யாரை ஏற்றுப்பாங்க, உனக்கு நான் ஜெபம் பண்ணேன்னா எனக்கு வந்து என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருந்தாலும் தாங்க, உனக்குலாம் ஜெபம் பண்ண மாட்டேன் போடான்ட்டார். 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு வாடான்னார், சாப்பிடாம கொள்ளாமல் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு வாடான்னார். நான் என்ன பண்ணிட்டேன், ஐயா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண வெயிட் பண்ணுறான்ட்டார், ஜெபமே பண்ண மாட்டார். அப்புறமா என்ன பண்ணார், உனக்கு பாவம் பார்த்து நான் ஜெபம் பண்ணுறேன், இந்த பாவம் வந்து நீ போகணும்னா நீ உபவாசம் இருந்து நீ 2 அடுத்த மாதம் 15 ஜபத்துக்கு வாடான்னார். என்ன பண்ண முடியல, நான் பண்ணேன். அப்புறமா உனக்கு நான் ஜபம் சும்மா தான் பண்ணி அனுப்புறேன்ட்டு கை வச்சு ஜபம் அனுப்பிச்சி விட்டார். அடுத்த அமாவாசைக்கு என்னை உபவாசத்துக்கு இட்டுன்னு வர்றதுனார். ஜபம் பண்ணார், ஜபம் பண்ணி ஊய்ந்து பேரண்டு கிரண்டு அடிச்சு தும்சம் பண்ணார். ஆனால் இந்த வீடியோவை நான் சாட்சியாக வச்சுக்கிறேன், நம்பிக்கையில்னா காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நான் எப்படி இப்போ இருந்தேன், எப்படி அப்போ இருந்தேன்னு இப்போ வீடியோ வச்சுக்கிறேன். வீடியோ வச்சுருந்து நான் ரசிக்கப்பட்டு என்னை 2 வருஷமாக போய்க்கிறேன், 2 வருஷமாக ரசிக்கப்பட்டு இன்னமும் அங்கே போய்க்கிறேன். அவர்கிட்ட நான் இட்டுன்னு போய்க்கிறேன். ஆனால் நிறைய பேர் சுகம் பெற்று நன்மை பெற்று பின்மாற்றத்துக்கு போயிடுங்க. இன்னும் அவங்க ரட்சிக்கப்படணுன்ட்டு தான் இந்த கூட்டத்தையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு நாட்டி நடத்தணும், மழை சேதங்களாம் பிசாசு தொலை தடைகள்லாம் இதுவாயிடுச்சு. ஆண்டவர் அதான் சொன்னார், டே இந்த வாட்டி விடக்கூடாதுடா, நம்ம அடிக்கணும்டா, உன் ஊரில் வந்து நான் பார்க்குறேன்டா, எல்லாரையும் கட்டி திருப்பினாடா சொன்னார். எப்படா வைக்கிறேன்னாரு. இது வந்து யாரோ வெளிநாட்டுக்காரன் பணம் கொண்டாட்டான், கிறிஸ்துவனுக்கெல்லாம் கிடையாது. இது எங்கள் சொந்த பணத்தில் நாங்கள் நடத்தி எல்லாம் விடுதலை ஆகணுன்ட்டு நாங்கள் நடத்துகிறோம். காசு கொடுத்து யாரும் வெளிநாட்டிலேருந்து வந்து காசு கொடுக்கல, எங்கள் வீட்டு சொந்த உழைப்பில் எங்கள் பணத்தில் நட்டி ஜனங்கள் எல்லாம் ரசிக்கப்படணுன்னு நாங்கள் நடத்துகிறோம். யாரும் சொல்கிறான் இவனுங்களாம் கிறிஸ்டினு, இவனுக்கு வெளிநாட்டு பண்டு வந்துட்டு இருக்கோம் அதனால நடத்துறானுங்களா, அப்படிலாம் கிடையாது. எங்கள் வீட்டு சொந்த பணத்தில் போட்டு என் பணத்தில் நடத்துகிறேன், எல்லாம் ரசிக்கப்படணுன்ட்டு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஐயா இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ரசிக்கப்படணும், உன்னால தாண்டா உனக்கு தாண்டா நன்மை வரும், நீ நத்தடா கூட்டத்துன்னு ஐயா சொன்னதுனால தான் இன்னைக்கு நாங்கள் சாட்சியா நிற்கிறோம். நான் பெற்ற சந்தோஷத்தை எல்லாம் நீங்கள் பாருன்னு உங்கள் இயேசுக்கு சார் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கும் இந்த சுகத்தை நான் பட்ட இன்பத்தை நீங்கள் காணணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அவரை பார்க்கும் போதே எங்களுக்கு பயம் வந்துடும். ஆள் இப்படி வந்தால் போகிற தலை மட்டும் தான் கவுந்துருக்கும், எப்படி போகிறாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆள், ஊர் உலகமே வெறுத்த ஒரு ஆள், மருத்துவமனையால் கைவிடப்பட்ட ஒரு ஆள். எங்கள் ஆயா உட்காந்து சொல்லிச்சு, என்னவா ஆகிப்போச்சு, எப்போ சாக போகிறான்னு தெரில. எங்கள் மாமா பேர் சதீஷ் சொல்கிறார், ஹாஸ்பிட்டலாம் கூட்டு போய் பார்த்துருந்தார், நீங்கள் தான் எதை பாருங்க. ராஜி போய் தான் அங்கே பேசி நீ வாமா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, எங்கள் அம்மா அவரை கூட்டின்னு வந்தாங்க பாரு பைக்கில். Praise the Lord. பாஸ்டர் பால் கிருபை சொன்னார், இது எனக்கு 3வது குழந்தை, 4வது நான் பெற்றுக்கணும்னு நினச்சேன். தேவன் தடை பண்ணலை, உறவினர்கள் தடை செய்தார்கள். சரி ஒன்றும் இல்லை, ஓகே 4, 5 என்று நாங்கள் கிருபாவை வாழ்த்தினோம் இல்லை. ஏன்னா தேவன் ஒரு பெரிய சாட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த கிராமத்தில். அதற்கு முக்கியமான சாட்சி, 1வது சாட்சி பாஸ்டர் பால் கிருபை, 2வது சாட்சி பாஸ்டர் சரவணன் இல்லை. இன்றைக்கு அவரை பாஸ்டர் நான் சொல்கிறேன் பாருங்களேன், வருங்காலத்தில் ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரராக எப்பவுமே குழந்தைகள் வந்து பிரதிஷ்டை சமயத்தில் பயங்கரமாக அழுவாங்க, அது இயல்பு இல்லை. ஏன்னா தேவனுடைய இடர்பாடு அங்கே நடக்கும் பாருங்களேன். இந்த குழந்தைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே கிரேஸ் கிறிஸ்டி என்று பெயர் சூட்டுகிறேன். கிரேஸ் கிறிஸ்டி, கிரேஸ் கிறிஸ்டி, கிரேஸ் கிறிஸ்டி. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அமைதியாயிடுச்சு பார்த்தீங்களா, 3 முறை அவர் பேரை சொன்னோன்னு அமைதியாயிட்டா இல்லை. கிரேஸ் கிறிஸ்டி. கிரேஸ் என்றால் ஆண்டவரை பின்பற்றுகிறவள் அல்லது ஆண்டவரால் அபிஷேகம் பெற்றிருக்கிறவள். கிரேஸ் கிறிஸ்டி. கிரேஸ் என்பது லத்தீன் பாஷையிலே அருள் மற்றும் செழுமை என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறது. தேவ அருள் என்று பொருள்படுகிறது. கிறிஸ்டி என்று சொல்லக்கூடிய வார்த்தையுடைய பெயர் பொருள் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கடவுளுடைய அருளையும் கடவுளுடைய அபிஷேகத்தையும் இந்த கிராமத்திற்கும்
மற்றும் உலகமெங்கிலும் கொண்டு செல்லக்கூடிய தேவனுடைய பெரிய தீர்க்கதரிசியாக இந்த குழந்தையை மாற்றுவாராக என்று இந்த குழந்தையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது பாஸ்டர் கமல்நாதன் ஐயா அவர்கள் இந்த குழந்தைக்காக ஜெபிப்பார்கள். எல்லாரும் வாங்க ஐயா, வாங்க. சசிகுமார் ஐயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குழந்தை மீது உம்முடைய கரம் வைப்பதாக. இதை பிதா குமார் பரிசுத்த ஆவினாலே நாங்கள் இந்த வேளையில் ஆசீர்வதிக்கிறோம். ஊழியர்களாய் சேர்ந்து இந்த பிள்ளை மீது உம்முடைய கரம் இருப்பதாக நாங்கள் ஒரு மனதோடு இந்த குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குழந்தை பெற்றெடுத்த தாய்க்காக, தகப்பனுக்காக இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர், அன்பு போதகர் இந்த பேர் சொல்லி பிரதிஷ்டை பண்ணது போல ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவரை நீ பயன்பட வேண்டும். நாமும் மட்டும் மைப்பட வேண்டும். இந்த பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். அப்படி லைனாக நில்லுங்க, எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். எல்லாரும் லைனாக நில்லுங்க. கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் ஜெபராஜ் ஐயா மேலே வாங்க. அருமையான நண்பர், ஊழியர். வாங்க வாங்க வாங்க, பிரச்சனை இல்லை, பிரச்சனை, வாங்க வாங்க. அப்படியே அம்மா உள்ளே வாங்க. அம்மா கிரேஸ் உள்ள வாங்க. கெச்சி உள்ள வாங்க. ராஜன் இங்கே வா. இப்படியாம்மா, இப்படியாம்மா, இந்த பக்கம் அம்மா. ராஜன் இங்கே வா. ஐயா வாங்க. இப்படி ஐயா வரும். மாமா இங்கே வாங்க. கெஸ்ஸிங்களா வாங்க. அந்த பக்கம் போ. ஐயா கவராத பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். அம்மா முன்னாடி வாங்க. குளோரி அம்மா, ஜெனி அம்மா, கெட்சியால், ஜான்லினஸ், சதீஷ் பாஸ்டர், சின்ன ஜோசையா. ஐயா ஜெபராஜா வந்தால் நல்லா இருக்கும். அம்மா வராங்க, ஒரு நிமிஷம். தேங்க்யூ. உட்காருங்க. கத்திர ஆசீர்வதிப்பாங்க. மூணு பேர் நில்லுங்க. ராஜன் நில்லுங்க. ஐயா கொடுத்துருங்க. ஐயா ஐயா ராஜன் தேங்க்யூ. உட்காந்துங்க. இதே கிராமத்தில் இங்கே சிஎஸ்ஐ மிஷன் சர்ச்சையை கத்தர் அந்த நாட்களில் கிருபை செய்தார். மிஷினரியாக கிளியனூர்லேருந்து பாஸ்டர் வந்தாங்க. அவங்க அந்த ஜெபத்து நிமித்தம் தான் அவங்க போட்ட விதை தான் எங்களை அநேக ஊழியர்கால கூட பயணிக்கவும் உறுதியாக நிற்கவும் அநேக இடங்களில் ஊழி செய்யவும் வைத்தது. இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன்னா அன்றைக்கு அவங்க விதைத்த விதை. எங்கள் அம்மா டெய்லியும் லீவு நாட்களில் நான் சென்னைப்பட்டில் இருக்கும்போது கேலண்டர் இருக்கிற ஒரு வசனத்தை வீட்டில் சொல்லணும். அவங்க வேலைக்கு போய்ட்டு வருவாங்க. நான் ஒரு வசனத்தை அன்றைக்கி மனப்பாடம் பண்ணி சொல்லணும். அப்போ சொன்னேன்னா எனக்கு எல்லாமே வாங்கி தருவாங்க. ஆனால் நான் எதுவுமே வேணான்னு மாட்டேன். எதுவுமே வேணான்னுவேன். அவங்க சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க, அது வாங்கி தருவாங்க. இப்போ இருக்கிற என் பசங்களாம் எப்போ அது வாங்கி தப்பா. எங்கள் அண்ணன் பசங்க இருக்காங்க, அதுமாதிரி எங்கள் அக்கா இருக்கிறாங்க, மூத்த அக்கா இருக்காங்க, அக்கா பசங்க இருக்காங்க. கூப்பிட்ட ஸ்டேஜ் பத்தாது. கர்த்தர் நல்லவர். இந்த கூட்டம் தேவனை நாம் வந்து மகிமைப்படுத்துறதுக்காக இருந்து நான் நினச்சேன் இந்த பிள்ளை இந்த கூட்டத்துக்கு அப்புறம் தான் பொறுப்பாவா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனாலும் தேவன் எங்கள் மேல் வைத்த கிருபை. இந்த இடத்துல நாங்கள் சாட்சியாக நிற்கிறோம். என்னுடைய மாமா சாட்சியாக நிற்கணும். அதுமாரி வந்த ஆபேல் பிரதர் சாட்சியாக நிற்கிறோம். அந்த ஐயா மூலமா தேவன் செய்கிற ஒரு அற்புதத்தை பார்த்துருவோம். அதனால தான் இந்த கிராமம் எப்படியாக ரசிக்கப்படணும் அப்படின்னு நாங்கள் படாத பிரயாசங்கள் இல்லை. தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் இங்கே ஒரு ட்ரஸ்ட்டு கட்டி ஜனங்களுக்கு மருத்துவ பணியை செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. அதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கோம். இது சர்ச்சை நடத்துறதோ அது நடத்துல மெயின் வந்து தேவ ஜனங்கள் இங்கிருந்து போனால் ஒரு 10 கிலோமீட்டர், இந்த பக்கம் போனால் ஒரு 10 கிலோமீட்டர் ஆசிரியர் அவுத்துறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி இல்லை. கர்த்தர் அதுக்கும் இறக்கம் பாராட்டுவாராக. தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். நம்முடைய நேரம் குறைவாக இருப்பதனால இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறதான
வார்த்தையை வாழ்வு ஊழியங்கள் பாஸ்டர் பார்த்திபன் அருங்குன்றம் பகுதியில் ஊழி செய்கிறாங்க. அவர்களும் எங்களுடைய மாமா தான். அவர்கள் வந்து இப்போது ஜெபித்து ஐயாவிடத்தில் கொடுப்பார்கள். பின்பதாக நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நம் தலைகளை சாய்த்து ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்த்து, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமை உள்ள சமாதான பிரபுவே, வானத்தை படைத்து பூமியை படைத்து எல்லாவற்றையும் படைத்து மனிதனை படைத்து ஒரு கீழ்ப்படிதலை கொடுத்து மனிதனுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி, ஆமாம் ஆண்டவரே, அப்பா, மனிதன் கீழ்ப்படியாமையினாலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறைந்து விட்டார். மறைந்த கடவுளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பரிகாரங்கள் தேடினார்கள். ஆட்டையும் மாட்டையும் கோழியையும் எத்தனையோவற்றையை வெட்டினார்கள். ஆனால் விடுதலை இல்லை, சுகமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பி ரத்தம் சிந்தி கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு விழாவில குத்தப்பட்டு இறுதியில குத்தப்பட்டு 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த சாட்சிகளை நாம் பார்த்தோம். அநேக அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, இந்த தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிறதான அருமையான ஐயாவை நம்முடைய திருக்கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி ஒரு சத்தம் உண்டான போது சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவரே. அதே போல இவ்வளோ நேரம் உட்கார்ந்திருந்த அந்த கூட்டம் இந்த சாட்சியை கேட்டு, இன்னும் அற்புதமான சாட்சியை கேட்டு, தேவ செய்தியை கேட்டு விடுதலையோடு கூட போக அல்லேலூயானுவா. இன்னும் 10 அடி, இன்னும் ஒரு 10 அடி போகும்போது அல்லேலூயானுவா. 3ஆவது முறை போகும்போது எங்கள் அம்மா திரும்பி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எப்பா கமல்நாதான்னாங்க. என்னம்மா, இந்த பாப்பா மகன் எப்போ பார்த்தாலும் அலிலியா அலிலியா சொல்கிறாம்மான்னாங்க. எங்கள் அம்மா நினச்சாங்க, நான் போய் அவனை ஏசுவேன், சண்டை போடுவேன்னு நினைச்சாங்க. அம்மா அவனா கெட்ட வார்த்தையாம்மா சொன்னான். கெட்ட வார்த்தையாம்மா சொன்னா, நல்ல வார்த்தையை சொன்னம்மா, அது பரலோக பாஷை. தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையை சொல்ற இந்த வார்த்தை பரலோக பாஷை. நாங்க வேல் குத்தும் போது, நான் 12 வருஷம் வேல் குத்தி காவடி தூக்குனேன். ஒரு மனுஷனுக்கு வேல் குத்துறானா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு ஆளை நிக்க வச்சு குத்த முடியாது. அவனை சுற்றிலும் 10 பேர் இருப்பான். அவனை சுற்றிலும் 10 பேர் இருந்து என்ன பண்ணுவான்? அரோகரானுவான். இந்த 10 பேர் சத்தம் கேட்குமா, ஒரு ஆள் சத்தம் கேட்குமா? சொல்லுங்க. அந்த ஒரு ஆள் கத்துறான் பத்தியா, ஆனுமா. இந்த 10 பேர் போடுற அரோகரா வந்து அதை மறைச்சிடும். இதுதான் உண்மை. இது தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அல்லேலூயா என்பது வந்து பரலோக பாஷை. அந்த வார்த்தையை சொன்னவன் தான் நேற்று தினத்தில் கிராம ஊழியம் சேர்ந்தான். அவன் பேர் ஏழ்மலை. குடிகாரனா இருந்தவன். குடிகாரனா இருந்தவனை கர்த்தர் மாற்றினார். நம் சரவண குடிகாரனா இருந்தான். ஓடி ஓடி தேடி பார்த்தே, உண்மை தெய்வம் எங்கும் இல்லை. இந்த உலகத்தை ஒத்து பார்த்தே, மாய உலகத்திலே ஒன்றும் இல்லை. ஓடி ஓடி தேடி பார்த்தேன், எந்த தெய்வமும் இல்லை. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மெய் தெய்வம். இதற்கு நாங்களே சாட்சி, எங்க மத்தியில் இருக்கிற சர்வனே சாட்சி. இந்த அல்லேலூயா என்பது சாதாரண காரியம் அல்ல, தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இன்னும் போதாது, பின்னாடியே அல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நின்று தேவனை
மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமா, கர்த்தரை துதிப்போமா, கர்த்தரை